பிரீஃப்ஐ எனப்படும் பேங்க் ராயாட்டின் இந்திய தொழில் முனைவோர் கடனுதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கும் 5 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதியால் இதுவரை 577 இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். அதில் 482 பேர் குறு தொழில் முனைவோர் என்றும் எஞ்சிய 95 பேர் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் என்றும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். 2024 வந்து இந்த பிரீஃபாயோட ப்ரோக்ராம் வந்து 50 மில்லியன் தான் இருந்துச்சு. ஆனால் ஏன் இந்த வருஷம் 100 மில்லியன் போட்டிருக்கோம்? ஏன்னா அந்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. வெரி வெரி குட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ்னால நம்ம கூட கொடுத்துருக்கோம். எல்லா ப்ரோக்ராம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பூத் இருக்குது. எஸ்எம்இ பேங்க் பூத் இருக்குது, தக்குன் பூத் இருக்குது, அமானா இக்தியா பூத் இருக்குது, பிர்னாஸ் பூத் இருக்குது, எஸ்எம்இ காப் இருக்குது, பூத் இருக்குது. எல்லா ப்ரோக்ராமும் நம்மள டபுள் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ட் நம்மளோட எஸ்எம்இ பேங்கோட ப்ரோக்ராம் வணிகம். இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற பிரீஃப்ஐ திட்டம் விளக்க கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கும் இந்திய தொழில் முனைவோர் ஹலான் சான்றிதழ்களை எளிதாகவும் விரைவாகவும் பெறுவதை உறுதி செய்ய பேங்க் ராயாட்டில் ஒரு சிறப்பு நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று நிதியுதவிகளை பெற்றுக்கொண்ட சில தொழில் முனைவோர் தங்களின் மகிழ்ச்சியை பர்னாமாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இதன் மூலமா அநேக இந்திய தொழிலாளர்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு பேருதவியா இருக்கும். ஏன்னா நிறைய ஃபண்ட் நமக்கு தேவை. இந்த ஃபண்ட் மூலமா கண்டிப்பா இந்திய சமுதாயத்தில் ஒரு உயர்வை நம்ம கண்டிப்பா காண முடியும். எங்களுக்கு புது டெண்டர், புது பிஸ்னஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கு வெஹிக்கிள்ஸ், ட்ராக்ஸ்லாம் வேணும். ஸோ அதனால் நாங்கள் இந்த ஃபண்ட் அந்த புது பிஸ்னஸ் ரொட்டேஷன்ஸ்க்கு வச்சுட்டு தென் பேங்க் ராயர் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் இன்னும் இந்த பிஸ்னஸ் எங்களோட சக்ஸஸாக வந்துச்சுன்னா இன்னும் டாப் அப் பண்ணுவோம் எங்களுக்கு. ஸோ எங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட் ரொம்ப உதவியாக இருக்குது. உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை பெருகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் அமானா இக்தியாவை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். இந்த தருணத்தில் 52,000 கொடுத்ததில் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஆக்சுவலி இன்னும் நிறைய மிஷின் வாங்கிறதுக்கு எனக்கு கிராண்ட் தேவைப்படுது. நான் அவங்க மூலிமா பேசிகிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் பேங்க் ராயாட்டின் அமானா இக்தியார் மலேசியா, தக்கூன் மற்றும் எஸ்எம்இ கார்ப் உட்பட அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களை உட்படுத்தி 18 தொழில் முனைவோருக்கு மொத்தம் 32,75,000 ரிங்கிட்டுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. மற்றொரு நிலவரத்தில் இந்தியர்களுக்கான கிராம திட்டங்கள், தமிழ் பள்ளிகளுக்கு தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆய்வகம், ஆலயங்களுக்கு தர்மா மடானி திட்டம் மற்றும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஒருமுறை உதவி ஆகிய 4 திட்டங்களை சுமூகமாக செயல்படுத்துவதை உறுதி செய்யவிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்மள ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பணியாளர் மீட்டிங் நம்ம போடுவோம். இந்த சண்டே நான் நம்மளோட எஜுகேஷன் அமைச்சர் கூட மந்திரி பண்டிடிகான் கூட நான் ஒரு மீட்டிங் டிஸ்கஷன் செய்வேன். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்மள அந்த பணியாளர் மீட்டிங் போட்டு நம்மள எவ்வளோ சீக்கிரமாக நம்மள இந்த ப்ராஜெக்ட் நம்மள ஆரம்பிச்சுட்டு முடிக்க முடியும் நம்மள பார்க்கணும். இதனிடையே B40 பிரிவு மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு உதவிகள் உடனடியாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு வரும் செவ்வாய்க்கிழமை ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு தலைமை ஏற்கவிருப்பதாகவும் அவர் கூறினார். வழிபாட்டு தலங்கள் மற்றும் தமிழ் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் அமலாக்கத்தை கண்காணிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து எழுப்பிய கேள்விக்கு ரமணன் அவ்வாறு பதிலளித்தார்.